ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டே நான் ஒரு 4 கம்பெனி சொல்லிடுவேன். ஸோ ஒரு நாள் ஒரு கம்பெனி தனித்தனியாக எடுத்து அனாலிசிஸ் பண்ணி அந்த ஷேரை வாங்குவேனா மாட்டேனா, ஸோ எந்த ப்ரைஸ்க்கு அந்த கம்பெனியை நான் வாங்குவேன், ஸோ அந்த கம்பெனியில் என்ன இருக்குது, அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி எல்லாத்தையும் நான் பேசிட்டு கடைசியாக நான் சொல்லுவேன் எந்த ப்ரைஸ்க்கு அந்த கம்பெனி ஒர்த்தா இல்லையா, எந்த ப்ரைஸில் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த லிஸ்ட் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது மட்டும் மோஸ்ட்லி எடுத்து பேசுவேன். சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைபர் எதுவும் கமெண்ட் பண்ணல அப்படின்னா நானே எடுத்து தனியாக பேசிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் நான் எப்பவுமே பண்ணுவேன். பட் நான் பல நாளாக சொல்லிட்டு இருந்தது, அதாவது பிரபாகரன் ராமராஜன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு ப்ரோ ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மணப்புரம் பற்றி பேசுங்க, மணப்புரம் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. நான் இப்போ 1.5 மந்த் முன்னாடி தான் மணப்புரம் பற்றி பேசியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி யாராச்சும் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, பெருசாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. 1.5 மந்த்ல பிக்கஸ்ட் சேஞ்சஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ல எதுவும் கிடையாது. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ரீகால் வேணா பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியை திருப்பி புதுசாக எதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் இந்த வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இது மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்ல இருக்கிற மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. டாமினண்டா கோல்டு லோன்ஸ், ரொம்ப கோல்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 80 to 89% ஆஃப் கோல்டு லோன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய மொத்த இது பிசினஸ் எங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி எல்லாமே கோல்டு லோன்ஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீங்க கோல்டு எடுத்துட்டு போய் அடகு வச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக இவங்க காசு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிசினஸ் மாடல். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 15,764 crores அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து 187. ஸ்டாக் பி வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 8.48 அண்ட் புக் வேல்யூ வந்து 125 அண்ட் ஆர்ஓசிஇ, இந்த ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஒரு 11.7 அண்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.6 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து ஒரு 4.09. இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் எல்லாமே எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்டாக் பிஇ அப்படின்றது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ ஒரு ரூபா earn பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குறோம், விச் மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்றது. இங்கே ஸ்டாக் பிஇ வந்து ஒரு 8.48 இருக்கு. நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது 20க்குள்ள இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது 8.48 இருக்கு, இன்னும் பெஸ்ட்டாவே இருக்கு. அண்ட் டெட் வந்து 32,922 crores. ஸோ டெட் டு ஈக்விட்டி வந்து 3.11. எப்பவுமே டெட் டு ஈக்விட்டி வந்து 1 விட கம்மியா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது ஒரு ரூபாய் இருந்தா நம்ம காசு, அந்த கம்பெனி காசு இருந்தா எவ்வளவு கடன் அப்படின்றது. ஸோ இங்க வந்து ஒரு ரூபாய் காசா இருந்தா 3:11 அந்த ரேஷியோல, சாரி 3.11ல இருக்கு. ஸோ டெட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் வரும். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே சொல்றது அடுத்தவங்க கிட்ட இருந்து கடனை வாங்கி நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லோன்ஸா சென்டர்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது கிடைக்கும், மார்ஜின் கிடைக்கும். ஸோ அதை அவங்க எடுத்துட்டு கொஞ்சம் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எப்பவுமே பேங்காக இருந்தாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ இது பேங்க் மட்டும் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க, இதுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சிலர் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். ஸோ இது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 31 இருக்கு. பட் நார்மலாக பேங்க்குக்கோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஆர்பிஐ ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இது 31% வச்சிருக்காங்க கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அது மணப்புரம் மட்டும், வெறும் ஸ்டாண்ட் அலோன் மட்டும், நாட் இந்த ஆஷிர்வாதோட சேர்த்து கிடையாது, வெறும் மணப்புரத்துக்கு மட்டும். அண்ட் இவங்களுடைய ரேபிட் க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டோட்டல் க்ரோத் எங்க இருந்து எங்க வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 8ல இருந்து 2008ல இருந்து 2012 அந்த டைமிங்ல தான் ரொம்ப ஃபாஸ்டா ரேபிடா க்ரோ ஆச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008ல 436 பிரான்ச்சஸ் தான் வச்சிருந்தாங்க. பட் 2012ல கிட்டத்தட்ட 2908 பிரான்ச்சஸ் வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அப்ப இருந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 11,532 crores அண்ட் 65 tons ஆஃப் கோல்டு அப்போ வெரி ஓன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் 2012 காலகட்டத்தில் இந்த ப்ரியாரிட்டி செக்டார்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் ப்ரியாரிட்டி செக்டார் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சிலதெல்லாம் ஆர்பிஐ வந்து ப்ரிஃபர் பண்ணி வைக்கும், கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐஸ் ப்ரிஃபர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய சப்சிடி கிடைக்கும் அண்ட் நிறைய இது அலவன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து எடுத்த பிறகு இவங்களுடைய விச் மீன்ஸ் இவங்களுடைய கோல்டு எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பேங்க்ஸ் மட்டும் 85% ஆஃப் கொடுக்கலாம். இப்போ 1 லட்ச ரூபாய் கோல்டு எடுத்துன்னு போய் அடகு வச்சோம்னா 85,000 ருபீஸ் தான் கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய் வேல்யூ உள்ள கோல்டு வந்து எடுத்துட்டு போய் வச்சோன்னா 85,000 தான் கொடுப்பாங்க. 15% வந்து சேஃப்டிக்கு அவங்க ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. அப்புறம் இந்த ப்ரையாரிட்டி செக்டார்ல இருந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65% தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க எடுத்துட்டு போய்
₹1,00,000 ஒருத்தர் ஒரு கோல்டை வச்சீங்கன்னா அவங்க 65,000 தான் கொடுப்பாங்க. ஸோ பாதிக்கு பாதி, அதாவது கிட்டத்தட்ட 35,000 வந்து சேஃப்டிக்கு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இதுதான் ஆர்பிஐயோட ரூல்ஸா மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த டைமிங்ல இவங்களுடைய பிசினஸ் கொஞ்சம் அடிபட்டது. பிகாஸ் நிறைய பேர் கோல்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டு போய் பேங்க்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்துட்டு போய் இங்க வைக்கணும், இவங்க 65,000 தான் கொடுப்பாங்க, அவங்க 85,000 கொடுப்பாங்க அப்படின்றதுனால அவங்க மோஸ்ட்லி இதுல ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களுடைய பிசினஸ் மாடல் 2012 to 13 டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து 2013க்கு மேல இவங்களுடைய கோல்டு ரேட்டஸ் ஹை டெவலப் ஆக ஆக இவங்களுடைய பிசினஸ் மாடல் திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கிட்டத்தட்ட 16,967 crores ஆஃப் அசட்ஸ் வந்து 2020 படி ஓன் பண்றாங்க. அதாவது அசட்ஸ் மீன்ஸ் அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோல்டு மட்டும் அவ்வளோ இது ஓன் பண்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இயர் 14ல 8,155 crores ஓன் பண்ணிட்டு இருந்தவங்க, அந்த ஒர்த் ஆஃப் கோல்டு ஓன் பண்ணவங்க இப்போ 16,967% ஆஃப் crores ஆஃப் ஒர்த் ஆஃப் கோல்ட்ஸ் ஓன் பண்றாங்க. அண்ட் 45 டன்ஸா ஓன் பண்ணியிருந்தவங்க 2014ல 45 டன்ஸ் ஆஃப் கோல்டு தான் அவங்க கிட்ட இருந்தது. இப்போ அட் பிரசன்ட் 2020ல விச் மீன்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 டன்ஸ் ஆஃப் கோல்டு, இப்போ நியர்லி 75 டன்ஸ் ஆஃப் கோல்டு ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட பல செக்மெண்ட்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ், அதாவது ஆசீர்வாத் அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சு கிட்டத்தட்ட 110 crores ஆஃப் வேல்யூவேஷன்ஸ்ல அது ஒரு ரீசெண்டா இப்போ ஐபிஓ கூட போக போகுது அப்படின்னு பழைய ரூமர்ஸ் கிளம்ப இருந்தது. ஸோ அது வந்தா பார்க்கலாம், அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ ஆசீர்வாத் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க, அது மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் 2015ல அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஹிக்கல் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹவுசிங் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற ஹவுசிங் லோன்ஸ்ல 89% ஆஃப் யாருக்கு கொடுக்குறாங்க, இப்போ ஒரு 100 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அதுல 89 கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன்ஸ்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்றது மேபி அவங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணலாம், சிறு குறு தொழில் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல அதர் தென் தட் வேற ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ ஒரு டிரைவரா இருக்காங்கன்னா அவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான், ஓனா தனியா ஒரு வண்டியை போட்டு ஓட்டுறாங்கன்னா ஸோ அவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வெஹிக்கல் லோன்ஸ் அண்ட் ஹவுசிங் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஆச்சு. 2014ல இவங்க ஒரு கம்பெனிக்கு வாங்கின காசை வந்து செட்டில் பண்ணல அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு. அண்ட் அது இவங்க மேல தப்பு கிடையாது, அது வந்து தெரியாம கவர்மெண்டே போட்ட தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு 143 crores ஆஃப் ஒர்த் உள்ள அசட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் அண்ட் பிசினஸ் மாடல் பார்த்தாச்சு. அண்ட் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன பொறுத்தவரையும் என்னன்னா, கோல்ட்ல ட்ரேட் பண்றாங்க. நான் எப்பவுமே சொல்றது அந்த பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், கோல்ட்ல ட்ரேட் பண்ற கம்பெனி எப்பவுமே சேஃப்டி. பிகாஸ் கோல்டு அப்படின்றது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். அதர் தென் தட் இந்தியாவில் கோல்டு அப்படின்றது ஒரு சென்டிமெண்ட். ஸோ கோல்டோடைய டிமாண்டோ இல்லை கோல்டு அதர் தென் தட் ஏதாச்சும் படுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ கோல்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ கோல்ட்ல ட்ரேட் பண்றதுனால இந்த கம்பெனில பெருசா இந்த ஒரு பாதிப்பும் வராது. அதர் தென் தட் எப்பவுமே பேங்க்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் கடன் கொடுத்துருவாங்க, அவங்க கடன் கொடுக்காம திருப்பி ரீபே பண்ணாம ஓடிடுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது, கோல்டை வாங்கி வச்சுட்டு தானே கொடுக்குறாங்க. ஸோ அதனால இங்க சேஃப்டியும் அதிகம். அண்ட் கான்சன் என்ன பொறுத்தவரை இந்த கம்பெனிக்கு பெருசா எதுவுமே கிடையாது. அண்ட் இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் இவங்களை வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனா பாக்குறாங்க, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனா பாக்குறாங்க மார்க்கெட். பட் என்ன பொறுத்தவரையும் இவங்க ஒரு கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா தான் நான் பாக்குறேன். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டாப்ல யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரையும் முத்தூட் ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் இவங்க, அதர் தென் தட் கொஞ்சம் ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் வரும், அவ்வளவுதான். பட் ஆஸ் பர் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ல பஜாஜ் ஃபினான்ஸ், செகண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ், ஜியோ ஃபினான்ஷியல், சோழமண்டலம் அண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி. ஸோ இதில் இவங்களாம் வராங்க, அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ் அவங்களாம் வராங்க. பட் என்ன பொறுத்தவரையும் கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா தான் நான் அதை பார்க்குறேன். டாப்ல முத்தூட் ஃபினான்ஸ், செகண்ட் மணப்புறமா தான் நான் பார்க்குறேன். அண்ட் இவங்களுடைய லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 561 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 6.60. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 17 rupees. அண்ட் ப்ரொமோட்டர் வந்து ஒரு 35% ஓன் பண்றாங்க, எஃப்ஐஸ் வந்து ஒரு 28%, டிஐஸ் வந்து ஒரு 12%, பப்ளிக் வந்து 23.69%. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோடைய மொத்தமான அனாலிசிஸ். ஸோ இந்த பிரைஸ்க்கு நான் வாங்குவேன். நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகல. ஸோ கண்டிப்பாக நான் இந்த கம்பெனி அக்வயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ நான் இந்த பிரைஸ்க்கு இந்த கம்பெனியை வாங்குவேன். ஸோ பிரபாகரன் ராமராஜன் அந்த ஐடியில இருந்து கேட்டிருந்த ப்ரோ தனியாக பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி திருப்பி பேசின கம்பெனியை கேட்காதீங்க. ஒரு 3 months 4 months ஒரு குவார்டர் விட்டு ஒரு குவார்டர் கேட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். பிகாஸ் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ஸோ ஏதாச்சும் ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தால் சொல்லுங்க. ஸோ நான் ரீசெண்டாக இப்போ தான் 1.5 month முன்னாடி பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் கேட்கறதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதர் தென் தட் வீடியோலேயே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.